அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம இந்த சீரீஸில் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மாந்தியை பற்றின ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். மாந்தினா என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னா, மாந்தி அப்படிங்கிறது ஒரு உபகிரகம், சனியோட உபகிரகம்னு சொல்லலாம். சனியோட புதல்வன் அப்படின்னு சொல்கிறோம். மாந்தி குளிகன் அப்படிங்கிறோம். மாந்தினா இரவில் வலிமை, குளிகன்றது பகல் நேரத்தில் சொல்லக்கூடியது. இந்த மாதிரி எல்லாமே ஜோதிட ரீதியாக பல தகவல் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் மாந்தி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மாந்தி ஜாதகத்தில் நம்மளுடைய கர்ம வினைகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம முன்ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கு ஏற்ப, கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கு இந்த ஜென்மத்தில் இந்த காலகட்டத்தில் நம்மளோட ஜாதகத்தில் மாந்தி அமர்ந்த நிலையை வைத்து நம்மளுடைய பாவ கணக்கில் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் மாந்தி அமைகிறது. நம் கடந்த காலத்தில் செய்த கர்ம வினைகள், அதாவது கொடிய வினைகள், நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாவம் செஞ்சுருப்போம். எல்லாருமே ஏதோ ஒரு சின்ன சின்ன குற்றங்கள் செய்திருப்போம் இல்லையா? அந்த குற்றங்களுக்கு ஏற்ப நமக்கு அமையக்கூடியது தான் இந்த மாந்தி அப்படிங்கிறது. பொதுவாக பிரேத சாபத்தால் ஏற்பட்டக்கூடியது, பிதிர் தோஷத்தால் ஏற்பட்டக்கூடியதுன்னெல்லாம் ஜாதக ரீதியாக சொல்லுவோம். அப்போது இந்த மாந்தியை வைத்து அனைத்து விஷயங்களையுமே நிர்ணயம் பண்ணலாம். அப்போ மாந்திங்கிறவர் நம்ம ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது. நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கலனாலும் ஆந்திரா, கேரளாலெல்லாம் மாந்தியை வச்சு இது பண்ணுறோம். பிரசன்ன ஜோதிடத்துக்கு ரொம்ப ரொம்ப மாந்தியை வைத்து தான் நம்ம சொல்லணும். ஒரு பிரசனை கேட்க வரவங்க ஒரு செயலுக்காக வராங்கன்னா, அந்த பாவத்தில் மாந்தி அமர்ந்தால் அந்த செயல் ஜெயமாகாதுன்னு சொல்லுவோம். பொதுவாகவே லக்னத்துலேயே மாந்தி அமர்ந்துருச்சுன்னு பிரசன்ன நேரத்தில் கண்டிப்பாக அந்த ஜாதகர் கேட்ட கேள்விக்கோ இல்லை ஜாதகருக்கோ பிரச்சனை வரும். அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாந்தியை வச்சு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். அனைவருமே பங்கு பெற்று பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.